பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தேட வேண்டும் என்று தேவ பிள்ளைகளுக்கு நன்கு தெரியும். நன்றியோடு சொல்கிறேன். எந்த ஒரு மனிதர்கள் தான், ஆனால் தெய்வீகம் மட்டும் காணப்பட வேண்டும். நிறைய உம்மோட உட்கார்ந்து வேதத்தை வாசித்து ஜபத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் அந்த பிரசன்னம், அந்த உணர்வு தெரியும். இந்த நாள் உமக்குரிய நாள். உங்க நாம மட்டும்தான் மகிமைப்பட. இது உம்முடைய நாள். நேராய் மறைவாய் வருகிற பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத பார்வைகள், இதயத்திலே பொல்லாததை வைத்திருக்கிற காரியங்கள் சின்ன பிள்ளைகளுக்கோ எந்த மனுஷனுக்குள்ளே இருக்குமானால் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஆண்டவர் நீங்க தான் உணர்வை கொடுத்த. 3 நாள் உபவாச ஜபத்தில் நாங்கள் தியானித்தோமே. யோவேல் 2:13 உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து தேவனிடத்தில் திரும்புங்கள். இதிலிருந்து என்ன எங்களுக்கு விளங்குது? யோசியா ராஜாவும் ஆயக்காரன் எந்த அளவுக்கு தங்கள் இதயம் இலகி தாழ்த்தி, நான் பாவி ஆண்டவரே, இன்னொருத்தவங்களுக்கு சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லப்பா, இன்னொருவரை பத்தி சொல்ல யோசிக்க பார்க்க பேச என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அத போல இந்த காலையில் நீங்க மட்டும் நடத்தாங்க. ஊழியர்கள் என்ற முறையில் வாரம் முழுவதும் செபாயத்தங்கள் செபிக்க சொல்லி இருக்கீங்க. அதனால நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அதை யார் ஜெபம் பண்ணாங்க அவங்க உங்களுக்கு தெரியும். யார் ஜெபித்து உங்களோட நெருங்குறாங்க அவர்களுக்கு அந்த உணர்வு தெரியும். அவங்கதான் ஆண்டவரை பார்க்க முடியும். கொஞ்ச நேரமா இருந்தாலும் அந்த பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். துதிக்கிற ஆண்டவரே, எங்க ஊழிய நிலை, எங்க சபையின் நிலை, எங்கள் ஆராதனை காரியம் எல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆண்டவரே. ஏன்னா இது உங்க வீடு, உங்க ஊழியம், உங்க ஆராதனை, உங்க ஜெபம், உமது காரியம் எல்லாம் சின்ன சின்ன காரியம் கூட எல்லாமே உமக்குரியதுப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சுருக்கமா ஒரு 2 பேர் ஜெபம் பண்ணுங்களா? வெறும் இந்த ஆராதனை, தேவ பிள்ளைகளின் ஆராதனை, இந்த ஆராதனை நீண்ட ஜெபம்லாம் வேண்டாம். ஒரு அடையாளம், ஆண்டவரே என்ன எங்களை ஆயத்தப்படுத்தும், ஜனங்களை கொண்டு வரும். உங்க சன்னிதானத்துக்கு வந்தவர்கள், வருகிறவர்கள் ஆகாதவர்களாய் போய்விடக் கூடாது ஆண்டவரே, ஆகாதவர்களாய் போய்விடக் கூடாதுப்பா. பரிசுத்த பிரசன்னத்தை அத்தனை பேரும் அனுபவித்து சந்தோஷமா போகும். ஆலயத்துக்கு வந்து போகிற ஜனங்கள் சந்தோஷமா போகணும். எப்போ இந்த இதயத்தை உணர்ந்து ஒப்பு கொடுத்து ஆயத்தமாகி கர்த்தரோடு இணைந்து
வேதம் சொல்லுகிறபடி இருதயம் இளையே அர்ப்பணித்து தேடுகிறவர்கள். சொல்லுவோமா? 2 பேர் ஜெபம். திருவேல மேலான ஒரே ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான பரிசுத்தமான மனுஷன் ஒரு நாள் காலை வேலைக்காக நன்றியோடு சோதரிக்கிறது நாள் வரைக்கும் எங்கள் ஜீவனோடு வைத்து 7 மாதங்கள் காத்திருப்பா. 7வது மாதத்தில் வந்து கடைசி வாரத்தில் கூட தேவ சமூகத்தில் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்த அலங்காரத்துடைய தொழுது கொடும்படியாக என்னுடைய சமூகத்துக்கு கூட்டி சேர்த்து திருமை காட்சி நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே இந்த முதலாவது ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. தொடக்கம் முதல் முடிவு வரை பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிற நாங்கள் வர தடைப்பட்ட ஒவ்வொருவரும் வந்து கலந்து கொண்டு அதில் ஆண்டவரை அனுபவிக்கக்கூடிய வல்லமை பிரசன்னத்துக்குள்ளாய் மகிமைக்குள்ளாய் மூழ்கி இருக்க கர்த்தர் உதவி செய்யக்கூடிய எல்லா தடைகள் நீக்கி போட முடியாது கூட தொடக்கம் முதல் முடிவு வரை நீர் பொறுப்படுத்த சித்தத்தை மாத்திரமே செய்ய தாவே பக்தியுள்ள புத்தியுள்ள ஆராதனை உனக்கு செய்யத்தக்கதாய் கூட பரிசுத்த அலங்காரத்தை தொழுது கொண்டு ஆண்டவரே சபாவை நோக்கி பார்க்க கத்தாவே எங்களுக்கு ஆண்டவரே பக்குவத்தையும் இருதயத்தையும் பரிசுத்தையும் தேவன் கட்டளையிடும்படி ஆய்வு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்களோ ஆண்டவரே எங்கள் வார்த்தையோ சொல்லோ செயலோ அந்த ஆராதனைக்கு தடையா இருக்கக்கூடாது. ஆத்துமாக்களை கத்தை துரிதப்படுத்தி கொண்டு வரும்படியாக கூட ஆண்டவரே சோத்திர பரிசுத்த ஓய்வு நாளின் முக்கியத்துவத்தை ஜனங்கள் உணரும்படியாக கூட கத்தை திரும்ப பாராட்டும்படியாக கூட ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே ஒவ்வொரு பாகத்தை கத்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே எந்த ஆண்டவரே தடைகளும் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால தகப்பனே வந்திருக்கிற நாங்கள் ஆண்டவரை முழுமையாய் ஒப்பு கொடுக்கும்போது உடைய பிரசன்னத்துக்குள்ளாய் ஆண்டவரை நாங்கள் போகும்போது தகப்பனுடைய வல்லமை உணர்ந்து மகிமையை அனுபவித்து ஆண்டவரை சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வார்த்தையால் நிரப்பப்பட்டவர்களாய் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாய் கடந்து செல்ல முடியும். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நான் நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவர் நீர் சபை ஆட்கொண்டு அபிஷேகித்து வார்த்தை வசனத்தின் மூலமாக ஒவ்வொரு எச்சரிக்க முடியாது ஒப்பு கொடுக்க முடியாது கூட வருகைக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பரலோகம் சேரும்படியான வழிவாசல்களை கர்த்தர் ஒவ்வொரு உள்ளத்தில் ஊற்றும்படியாக கூட ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரை பயபக்தியோடு தொழுது கொள்ள ஆண்டவரே சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மையும் இன்பமா இருக்கிறது என்று கண்டது போல ஒருமித்து வாசம் பண்ண ஒரே மனதின் ஆவியை எல்லாருக்கும் கர்த்தரை ஊற்றும்படியாக கூட ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தை மூலம் கர்த்தர் எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மகிமையான காரியங்களை மாத்திரம் செய்யுங்கப்பா. மாத்திரம் உயர்த்துகிற எங்களை தாழ்த்துகிற இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஒவ்வொரு
விட்டார். ஆடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், ஆடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பெருந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பெருந்தமே. பாவிகளை போற்றும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதான். நம்ம பாவிகளை போற்றும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. பாவத்திலே மறித்திருந்தே புதிய மனிதனாய் உயிர்த்துவிட்டே. பாவத்திலே மறித்திருந்தே புதிய மனிதனாய் உயிர்த்துவிட்டே. ஆடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், ஆடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, எல்லையில்லா. அல்லேலூயா, எல்லையில்லா பெருந்தமே. நம்ம பாவிகளை போற்றும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதான். நம்ம பாவிகளை போற்றும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், ஆடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், ஆடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, எல்லையில்லா பெருந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பெருந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பெருந்தமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. தூய ஆவியே, 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 தூய கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரமான எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். ஓரமான தோரமான கதரபா ஒரு முறை கூட சொல்லுங்களேன். சொல்லுங்கள். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. ரெண்டு கையை உயர்த்தி தூய ஆவியே எங்கள் ஆராதனைக்கு நீங்க தான். தூய ஆவியே,
இஸ்ரவேலின் சமாதானம்.
ஆத்மா கெட்டு போகாம நான் காத்துக்கிறேன்னு சொல்றார். அப்ப நிறைய ஒரு செய்தி கொடுத்திருக்க, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன், உன் பரிசுத்தம் கெட்டு போகாம சோதனை வரும்போது பரிசுத்தத்தை கெடுத்துக்கிட்டு சாத்தானுக்கு அடிமையாகி கிறிஸ்தவத்துக்கு அவமானத்தை கொண்டு வருகிற சூழ்நிலை, அந்த சோதனை வரும்போது கூட ஆண்டவர் தமது பிள்ளைகளை அதுல விழுந்து விடாம உறுதிப்படுத்துகிறார், காத்துக்கொள்ளுகிறார். தாவீதை குறித்து சொன்ன, பேதுருவை குறித்து சொன்ன, யோசேப்பை குறித்து ஒரே ஒரு வார்த்தை. ஆதியாகமம் 39:9, ஜெனசிஸ் 39:9. அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. அவர் ஒரு தேவ மனுஷன். விழுந்து போக வாய்ப்பு வந்தது, வாய்ப்பு நிறைய வரும், நிறைய வாய்ப்பு வரும் விழுந்து போக. ஆனா யோசேப்பு பெற்ற தரிசனத்தை விட்டு விலகாம, ஏன்னா சாத்தானி நோக்கமே என்ன தெரியுமா? அடி வேர்ல கைய வைக்கிறது தான், அஸ்திபாரத்தை அசைக்கிறது தான். அந்த வேற ஷேக் பண்ணியாச்சுன்னா மரத்தை ஈஸியா கீழே, சத்தமா சொல்லுங்க, இதெல்லாம் ஜனங்களுக்கு புரியாது. இது தேவனோடு வசனத்தோடு போனாதான் இது என்னென்ன தந்திரம் என்னென்ன நடக்கும்னு தெரியும். கீழே வெட்டி விட்டாச்சுன்னா நாள் வரும்போது, கீழே வெட்டிட்டா மரம் உடனே கீழே விடாது. எப்போ விழும்? நாள் வரும்போது, காற்று அடிக்கும் போது, இந்த மரம் இப்படி விழுந்தது, திடீர்னு விழல, என்னைக்கோ விழுவதற்குரிய சதி அந்த மரத்துக்குள்ள. சத்தமா, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை வீழ்த்துறதுக்கு சதி என்னைக்கோ சத்துரு பிளான் பண்ணிட்டான். ஆனா அவனுடைய சதி திட்டம் புரியாததனால கிறிஸ்தவர்கள், நானும் நீங்களும் அந்த சதி திட்டம் தெரியாம நாம எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். என்னைக்கோ போட்டாச்சு அந்த பேர்ல, ஏன்னா அவன் பிளான் பண்ணி செய்யறவன். யோசேப்புக்கு ஆண்டவர் முன்கூட்டியே பிளான் பண்ணினார், இவனை உயர்த்தவே உயர்த்தணும். ஆனா என்றைக்கு ஆண்டவர் இந்த யோசேப்புக்கு இவனை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும்னு யோசித்தாரோ, அப்பவே சத்துருவும் திட்டமிட்டான், கூடவே இருந்து எந்தெந்த விதத்துல இவனை தள்ளணும்னு, பல விதத்தில். ஆனா முடிவுல ஒண்ணும் முடியல. கடைசியா இவனை இதுலதான் வீழ்த்தணும். அந்த பகுதியை படிச்சு பாருங்க. இந்த விஷயத்தை வச்சாதான் இவன் அப்படியே கீழே தள்ளிடலாம், தரிசனத்தை பிடிக்கலாம், தேவ திட்டத்தை நாம உடைச்சிடலாம், நாம வெற்றி பெறலாம் அப்படின்ட்டு அவன் நினைச்சான். ஆனால் தரிசனத்துல நிக்கிறவங்க, வார்த்தையை பிடிச்சுக்கிட்டவங்க, ஏற்றத்தாழ்வு வரும், அவமானம் வரும், சிறை அனுபவம், கெட்ட பேரு எல்லாம் வந்தாலும் அந்த முடிவில் அந்த உள்ளத்தை ஆண்டவர் பார்த்து, அந்த உள் உணர்வை பார்த்து, அந்த ஆபத்துல கூட விழாம ஆண்டவர் தம்முடைய மகனை பாதுகாத்தார். சத்தமா சொல்லுங்க. அவ்வளவுதான். நம்ம இருக்கிற ஜபம், இருக்கிறத வச்சு நீங்க எடை போட்டு ஓடி முடிக்கலான்னு நினைக்காதீங்க. எப்போ உங்க வாழ்க்கை கீழே விட்டுணும்னு நீங்க உங்க வாழ்க்கை என்னவோ அதை பார்த்து கோடாரிய வைக்கிறவன் சத்துரு. விட்டுக்கிட்டே வருவான், கொஞ்சம் கொஞ்சமா அவரை நாள் வரும்போது உங்களை தள்ளிடுவான். ஆனா யோசேப்பு போல என்ன சோதனைன்னு தெரிஞ்சு உங்களை காத்து கொண்டீங்கன்னா, அதை விட்டு விலகாம இருந்தீங்கன்னா, அந்த ஆபத்து வரும்போது கூட ஆண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்தி சாட்சியா வைக்க வல்லவராய் இருக்கிறார். அதற்கு ஒரு நபர் யோசேப்பு. அப்ப நீங்க ஆவிக்குரியவர்களா தெளிவா சிந்திக்கணும். உங்க வாழ்க்கைய சின்ன காரியத்தை கூட சிந்திக்கணும். போன வாரம் ஈவினிங்ல ஒருத்தவர் பேச வச்சேன், ஜெயகீர்த்தி தான் பேசினார். நீ ஆதியில அந்த அன்பை விட்டுட்ட சொன்னார் ஆண்டவருடைய வார்த்தை. அப்போ உங்களுக்கு நான் சொல்றேன், ஆதியில் இருந்த அன்பு கோடாரி கீழே வச்சுட்டான்.
அன்றைக்கு உன்னுடைய ஆர்வம் ஜெபத்துல, ஊழியத்துல, ஆராதனையில, எந்த ஒரு காரியத்தில் ஆரம்பத்தில் ஆர்வம் காட்டினீங்கள, இன்னைக்கு இருக்கா? அப்ப இல்லைன்னா நீ வெட்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய். ஈஸியா உங்க வாழ்க்கையை தள்ளிடுவான். விளங்குச்சா உங்களுக்கு? இப்படி உணர்ந்து கர்த்தருடைய வருகை ரொம்ப சீக்கிரம். அவ்வளவு ஈஸியா தேவன் தம்முடைய பிள்ளைகளை விட்டு விட மாட்டார். முடிந்த வரைக்கும் தம் பிள்ளைகளை அவர் வழியில நடத்தணும், உயர்த்தணும், ஆசீர்வதிக்கணுங்கிறது தேவ நோக்கம். இவைகளை கருத்தில் கொண்டு தெளிவா வாழுங்க. இது சங்கீதம் விளக்கம் கொடுக்கிற போல இந்த விளம்பரம், ஜபம் இதெல்லாம் சேர்த்து ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல போயிடுது. இப்போ அடுத்து முழுமையான செய்தியை நீங்க கேட்க போறீங்க. ஒரு பாடலை பாடும்போது தசம பாகம், காணிக்கையோ இது உங்களுக்கு தெரியும். அவைகளை உண்மையாய் உத்தமமாய் நிறைவேற்ற ஒப்பு கொடுப்போம். இந்த வழக்கமாக பாடிக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு பாட்டு மூர்த்தி ஐயா வந்து கேட்டுக்கிட்டாரு. ஐயா, நான் இடையில ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, நான் போயிடுவேன். ஒரு ஒழுங்கு பார்த்தீங்களா? சில நேரத்தில் சிலரை யோசிப்போம். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தலைமை பொறுப்பு யாரை அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு, அது ஒரு ஒழுங்கு. அது ஒரு ஒழுங்கு இல்லை. ஏன் ஐயா போயிட்டாருன்ட்டு ஒருவேளை நீங்கள் யோசிப்பீங்க. எனக்கு உட்காந்துக்கிட்டே சில யோசனை வரும். சின்ன யோசனை கூட தப்பாக யாருக்கும் வர மேக்சிமம் நான் முயற்சிக்கிறேன். ஒரே இதயமாக இருக்கணும்னு நான் போயிடுவேன்னு சொன்னார். அதனால தான் எங்கப்பா அவர் எங்கே போனாரு? ஏதோ ப்ரோக்ராம் போகிறாரு. யோசிப்பு எங்கப்பா போனாரு? சோதனை வந்தாலும் விழுந்து போகாம ஓடி போனாரு. நீ எங்க போற? நீங்க எங்க போறீங்க? எங்கப்பா போவ உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவ உங்க சமூகம்? எங்கப்பா போவ உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவ உங்க சமூகத்தை மறந்து? அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமே இல்லையே, என் தகப்பா நீங்க சுமந்து கொள்ள கலக்கவில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க கலக்கவில்லையே, என் தகப்பா நீங்க சுமந்து கொள்ள கலக்கவில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்கப்பா போவன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவன் உங்க சமூகத்தை மறந்து? எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கைகோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கைகோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எப்ராயிம் என்னை நீ கைவிடுவீரோ, இஸ்ரவேல் என்னை நீ மறந்திடுவீரோ? எப்ராயிம் என்னை நீ கைவிடுவீரோ, இஸ்ரவேல் என்னை நீ மறந்திடுவீரோ? அப்பா நீங்க இறங்கியிருக்க, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கவில்லை. அவன் அப்பா நீங்க எனக்கு இருக்க, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கவில்லை. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க
பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவ? உங்க சமூகத்தை மறந்து நிந்தைகளும் அவமானங்களும் சூழ்ந்து நின்றாலும் கண்ணீரை எனக்கு தினம் உணவானாலும் நிந்தைகளும் அவமானங்களும் சூழ்ந்து நின்றாலும் கண்ணீரை எனக்கு தினம் உணவானாலும் கண்ணின் மணி என்னை காத்திடுவீரே, கரத்தின் நிழலுக்குள் என்னை மறைத்துக் கொள்வீரே. கண்ணின் மணி என்னை காத்திடுவீரே, கரத்தின் நிழலுக்குள் என்னை மறைத்துக் கொள்வீரே. அப்பா நீங்க என் தகப்பனீங்க சுமந்து கொள்ள அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை. என் தகப்பனீங்க சுமந்து கொள்ள மறக்கவில்லை. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்கப்பா போவ? உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவ? உங்க சமூகத்தை மறந்து எங்கப்பா போவ? உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவ? உங்க சமூகத்தை மறந்து கடைசியா அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை. என் தகப்பனீங்க சுமந்து கொள்ள கலக்கவில்லை. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை. என் தகப்பனீங்க சுமந்து கொள்ள கலக்கவில்லை. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். தேவரீர், எங்க நோக்கமெல்லாம் தேவ ஜனங்கள் உங்க கிட்ட வர வேண்டும், உடைய சித்தம் செய்ய வேண்டும். தொடர்ந்து எங்களோடு இடைபடுங்க. எங்களை ஸ்திரப்படுத்துகிற ஆண்டவர், எங்களை தள்ளுறதுக்கு பிசாசு பல விதத்துல மரத்தின் வேர் அருகே கோடாரிய வச்சிருக்கிறான். ஈஸியா எங்களை வெட்டி தள்ளணும்னு பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யும். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எல்லாருக்கும் உதவி செய்யும். கொடுத்த எல்லா காணிக்கை தசம்பாகத்தை ஏற்றுக்கொள்ளும். எவ்வளவு வேணாலும் உடைய வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்கலாம் ஆண்டவரே. 7 நாளில ஒரு நாள் தான், அதுவும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இதயத்தை திறப்பீராக. நம்பி வந்த உங்களை நெறிவோடு அனுப்புவதற்கு வல்லவராக இருக்கிறீர். எல்லாரோட பேசும், எல்லாரோட பேசும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. சதமாமென் சொல்லுங்க. தொடர்ந்து நாம் விரிவான செய்தியை கேட்போம். அந்தந்த நாளில் அந்தந்த சூழ்நிலையில் அது நடக்க அதற்கு ஏதுவானதாக இருக்கும். அதை ஒட்டி தான் யோசித்து கொண்டு இருக்க பார்க்கலாம். இவங்க லீவ் விட்டாங்க போல இருக்கு இந்த செக்யூரிட்டிக்கு. ஏன்னா நம்ம பசங்களே அங்கே காலைல இருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்கேயே தான் இருக்காங்க, பார்த்துக்கிறாங்க. அந்த பேங்க்கு, அந்த பக்கத்தில் ஒரு டீ கடை, இதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிறாங்க சம்பளம் இல்லாமல். நல்லது தான். சரி, சர்ச்சுக்குள்ள அவர்களுக்காக, அவருடைய ஆத்மாவுக்காக, பரலோக ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக தாங்கள் தேவனுடைய கரங்களில் இருக்கிற வல்லமையான கருவிகளாய் எப்படி எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் இருக்கு.
இன்னொரு பக்கம் அது அது இப்போ பிசாசு விட்டுருவான் அவளை எளிதா. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை. அப்ப எந்த விடுதலைனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சர்ச்சுக்கு வர்றதை நான் டிசைட் பண்ணுவேன், ஆண்டவர் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்துறத நான் இந்த மீட்டிங் போனோமா வேணாமாங்கிறத, அதுதான் ஃப்ரீடம் நினைக்கிறாங்க. அது பாண்டேஜ். அது என்னது? அடிமைத்தனம். தெரிய மாட்டேங்குது. ஒரு நாள் வரும் தெரியும். அப்ப ஐயோ இவ்வளோ நாளை வீணடிச்சிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுவாங்க. வருத்தப்படுறதுனால திரும்ப கழித்ததான நாட்கள் வரப்போறது கிடையாது. இன்றே அதாவது இன்றே ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். அப்ப ஆண்டவருடைய வழி நடத்துதல் பாருங்க. நேற்று அந்த வந்த சின்ன பசங்களுக்கு ஆண்டவர் யாருங்கிற காரியத்தை ஆணித்தனமா சொல்லி கொடுத்தேன். இப்ப சரி, நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் யாரு அப்படிங்கிற கேள்வி உங்களிடத்துல கேட்டா என்ன சொல்லுவீங்க? இது மூல உபதேசத்தின் அடிப்படை. போன வாரம் சொல்லி கொடுத்த வேத வசனம், போன வாரத்துக்கு முன்னாடி வரும். வேத வசனம் எப்படி மாறாததா இருக்கிறது, அதுதான் ஃபைனல் அத்தாரிட்டி. ஆண்டவருடைய நாவில் இருந்த புறப்படுகிற வார்த்தை எதற்கெல்லாம் உபயோகப்படுத்தப்படுகிறது? உருவாக்குறதுக்கு, சீர்படுத்துறதுக்கு, ஒழுங்குபடுத்துறதுக்கு, பயிற்சி பெறுவதற்கு. இதெல்லாம் எப்படி? நம்ம பயிற்சி படுறது இல்லை, அவருடைய நீதியில நாம் பயிற்சி பெறுவதற்கு வேத வசனத்தை தேவன் தன்னுடைய சுவாசமாக கொடுத்திருக்கார் அப்படின்னு 2 தீமோத்தேயு 3:16 வாசிச்சு அதை கற்றுக் கொடுத்தோம். போன வாரம் அதாவது அதே கேள்வி உள்ளத்துல நான் கேட்கிறேன். பிறகு நான் மற்ற காரியங்களை உள்ளத்துல கொஞ்ச நேரம் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் யாருங்க? நீங்க யாரும் ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க பாத்தீங்களா? எத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வர்றீங்க, ஆண்டவரே ஜெபம் பண்றீங்க. இந்த ஆண்டவர் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி இடத்துல கேட்டா என்ன சொல்லுவீங்க? சரி, இங்க பாருங்க, நான் கேள்வி கேட்கும் போது நீங்க பதில் சொல்லுங்க. அது சரியான பதிலா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆண்டவர் யாருங்க? நமக்கு யார் ஆண்டவர்? சொல்லுங்க, வாய் தரேன் சொல்லுங்க, பரவாயில்ல. நமக்கு ஆண்டவர் யாருங்க? தப்பான ஆன்சராவது சொல்லுங்க, பரவாயில்ல. யார் ஆண்டவர் நமக்கு? தகப்பன். அப்புறம் வேற யார் ஆண்டவர் நமக்கு? வேற யார் ஆண்டவர் சொல்லுங்க. அப்ப இது தெரியலன்னா அவருக்காக நான் எப்படி வாழும்? அவரே யாருன்னு தெரியலன்னா அவருக்காக நான் எப்படி? ரூபா கொஞ்சம் எழுந்து நில்லுமா, மைக் எடுத்துக்க கையில சொல்லு. ஆண்டவர் யாரு? பரிசுத்தமானவர், நித்தியமான தேவன், சர்வ வல்லமை உள்ளவர், எல்லாவற்றையும் அறிந்தவர், அன்பானவர், நீதி உள்ளவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர். அவருடைய ஆளுகைக்கு கீழே தான் இவர் தான் ஆண்டவர். புரியுதுங்களா? இதை தெரியாம இவரோட நம்ம தொடர்பு கொள்றது கூடாத காரியம். ஆமென். அவரோட தொடர்பு கொள்றதுக்கு அவர் யாருன்னு தெரிஞ்சாதான் நம்ம தொடர்பு கொள்ள முடியும். அப்ப அவர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அவரோட நம்ம பழகிறது ஈஸி. அவரோட உறவு கொள்றது நாம் பழகிட்டாதான் நமக்கு அவர் எப்படி செயல்படுகிற தேவனா இருக்கிறாருங்கிறத புரிந்து கொள்ள முடியும். தகப்பன், இதெல்லாம் ஒரே எமோஷனலா இருக்கு. இதெல்லாம் தூர வச்சுட்டு அவர் யாருங்கிறத நம்ம சரியான விதத்துல தெரிந்து கொண்டால்தான் அவருக்கு உரிய மகிமையிலிருந்து அவரை நாம் அவரோடு தொடர்பு கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருப்போம். அவர் யார்? பரிசுத்தர். அவர்தான் நம்ம ஆண்டவர். ஆமென். அப்ப அவர் பரிசுத்தரா இருக்கிறதுனால நாமும் இருக்கணும். இதுதான் வேதம் சொல்லிக் கொடுக்குது. ஆமென். அப்ப அவர் பரிசுத்தத்திலிருந்து நம்முடைய பரிசுத்தத்தை நம்ம என்ன பண்ணணும்? உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டிய தேவை. அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியா, நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியா நீங்களும்
பரிசுத்தமாயிருங்கள். இது யாரு சொல்றது? உலகத்துல யாருமே இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. தெரியுமா உங்களுக்கு? எந்த மதத்தினரும், எந்த என்ன சொல்றதுங்க, மத பின்னணி உடையவரும் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருந்து சொல்ல முடியாது. பரலோக தேவன் மட்டும்தான் சொல்ல முடியும். ஆமென். அப்ப அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு இந்த உலகத்தின் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டு அவர் தன்னை வெளிப்படுத்தாம அவர் வேற ஒரு விஷயத்தை நமக்கு காண்பிக்க விரும்புகிறார். அப்ப இந்த தேவன் யாருன்றத நான் தெரிஞ்சிக்க நான் பரிசுத்தமா இருக்கிறதுக்கு என ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்தம் என்னது? பரிசுத்தம் என்னது? இது ஒரு பாருங்க, ஆண்டவர் யாருன்னு கேட்கிற மாதிரி பரிசுத்தம் என்ன நீங்க ஒன்று சொல்லுவீங்க. எனக்கு கோபம் வந்து, பரிசுத்தம் என்ன தெரியுமா? பரலோக தேவனை பூமியில நாம் வெளிப்படுத்துவதற்கு நம்மளை அவர் போல வைத்துக் கொள்வதுதான் பரிசுத்தம். ஹல்லேலூயா. இதற்கு சரியான உதாரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பரலோகத்திலிருந்து மனிதனாய் பூமிக்கு வந்து பூமியில யாரை வெளிப்படுத்தினாரு? அவரை வெளிப்படுத்தல, பிதாவை வெளிப்படுத்தினார். ஆமென். பிதாவை அவர் வெளிப்படுத்தினதுனால அவர் செய்த எல்லாம் பரலோக தேவனுக்கு மகிமையை கொண்டு வந்ததாக இருந்தது. அப்ப பரலோக தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிற ஒரு வாழ்க்கை இயேசு கிறிஸ்து பாருங்க, உலகத்தில் இருந்தாலும் உலக மனிதர்களைப் போல தான் வாழாதபடிக்கு பரலோக தேவனுடைய சாயலை பூமியில் வெளிப்படுத்துகிறதை அவர் காண்பித்து வாழ்ந்தார். நம்ம பேசுறது எமோஷன், ஆண்டவர் எதிர்பார்க்கிறது கேரக்டர். நம்ம பேசுறது என்னது? உணர்வு. ஆண்டவர் பேசுறது என்னது? குணாதிசயம். ஆண்டவருடைய குணாதிசயங்கள் என்ன? பரிசுத்தம். ஆமென். நித்தியம். நித்தியம்னா என்னது? அவருக்கு தொடக்கமும் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை. அவர் ஒரு வட்டத்திற்குள்ள நம்ம என்ன பண்ண முடியாது? அடக்க முடியாது. ஏசாயா சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அவருக்கு காலங்களும் நேரங்களும் என்னது இல்லை, என்ன அவருக்கு இல்லை. எல்லாவற்றையும் அவர்தான் காலங்களையும் நேரங்களையும் ஏற்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் நித்தியமான தேவன். அப்ப இந்த நித்தியத்திற்குள்ள நம்மளை இன்வைட் பண்றதுக்காக தான் நம்மளை ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய ரட்சிப்பு நமக்கு எதை கொடுக்குது? அவருடைய நித்தியத்திற்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு வழி. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. மூணாவது, அவர் யாரு? எல்லாவற்றையும் அறிந்த தேவன். ஆமென். அவருக்கு மறைவானது இல்ல, ஆல் பவர்ஃபுல், எல்லா வல்ல தேவன். அவர் எல்லாம் வல்ல தேவன்னா இந்த உலகத்தினுடைய குறைபாடான அரசாங்கமா இருக்கட்டும், நம்முடைய சரீர பலமா இருக்கட்டும், நம்முடைய ஞானமா இருக்கட்டும், நம்முடைய புரிதலா இருக்கட்டும், நம்முடைய அறிவா இருக்கட்டும், நம்முடைய படிப்பா இருக்கட்டும், நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸ் தாக்கமா இருக்கட்டும், நம்மளுடைய எந்த காரியமா இருக்கட்டும், எல்லாம் அவருக்கு உட்பட்டு தான், அவருக்கு கீழே தான் இருக்கு. அதனாலதான் நாம் பலவீனமானவர்களா இருந்தாலும் அவருடைய பலன் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதாய் இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் எல்லா வல்லமையுடைய தேவனாய் அவர் இருந்தால் அவர் நமக்கு என்ன பண்றாரு? சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவானதா மாற்றி கொடுக்கிற தேவனாக. இது டாக்டருங்க, இதான் அடிப்படை. இதை நம்ம தெரிஞ்சிக்காம ஆண்டவரை அணுகுகிற முறை சரியான முறையா இருக்காது. அவருக்கு எல்லாம், அவர் எல்லாம் வல்லவர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப அவர் எல்லாம் வல்லவர் அப்படின்னா நம்மளை எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துது? அவருக்கு மீறி என்ன ஒரு காரியமும் அசைக்கவோ தொடவோ அல்லது சேதப்படுத்தவோ முடியாது. ஏன்னா அவர் எல்லாம் வல்ல தேவன். அடுத்து ஆல் நோயிங் காட், எல்லாவற்றையும் அறிந்தவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் கண்ணுக்கு மறைவா என்னால ஒண்ணும் செய்ய. சொல்லுங்களேன் பக்கத்துல பார்த்து, அவர் கண்ணுக்கு மறைவா
என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. ஆமென். அவர் பார்வையை தவிர்த்துட்டு அவரை ஏமாத்திட்டு என்னால இந்த உலகத்துல ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. இன்னும் சொல்லட்டுமா, வெளிப்புறமா மட்டும் இல்ல, நம்முடைய இதயத்தின் ஆழத்தில் இருக்கிற காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். He is all knowing God. எல்லாம் அறிந்த தேவன். ஆமென். எல்லாம் அறிந்த தேவன். இதெல்லாம் தாங்க நமக்கு அடையாளம். நம்முடைய அடையாளம், கிறிஸ்தவர்களுக்கு அடையாளம் எது? எல்லாம் அறிந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். இது ஒரு பெரிய அடையாளமா இல்லையா? அப்ப மறைச்சு வாழ வேண்டிய வாழ்க்கை இல்ல, அவசியம் இல்லை. பயந்து வாழ வேண்டிய வாழ்க்கை அவசியம் இல்லை. ஏன்? என்னுடைய தொடக்கமும் முடிவும் அவர் கையில இருக்கு. என்னுடைய தொடக்கத்தையும் முடிவையும் அவர் நல்ல நிலையில் கொண்டு போய் நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? ரொம்ப அழகான ஒரு வசனம். வாசிங்க அந்த வசனத்தை. 29:11. நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்திற்கு ஏதுவானதாய் நினைவுகளே இருக்கிறது. அப்புறம் அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்ன பண்ண, எதுக்காக இதெல்லாம் பண்றாரு? அவர் ஒற்றுமையை விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்வது அவருக்கு பிரியம். ஒரு மனதாய் அவரை தேடுகிறது அவருக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு காரியம். இவ்வளவு சத்தியங்கள் இதுல இருக்கு. He is all knowing God. அவருக்கு எல்லாம் தெரியும். உள்ள இருக்கிறதும் தெரியும், வெளியில இருக்கிறதும் தெரியும். ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. அதான் ஃபாதர் ஒரு பாட்டு பாடுவார். உன் நினைவை கர்த்தருக்கு கொடுத்துரு, காரியங்களை அவரு வாய்க்க பண்ணுவார். ஹalleluya. அது மட்டும் இல்ல, அவர் யார்? அவர் அன்புள்ள தேவன். இந்த அன்பு மனிதர்களோடு ஒப்பிட்டு வருகிற அன்பு கிடையாது. இந்த அன்பு மாறாததாய் இருக்கிற ஒரு அன்பு. இட் இஸ் கான்ஸ்டன்ட். அவர் எப்படி மாறுறது இல்லையோ அதே போல அவர் அன்பு மாறுறது இல்லை. ஆமென். அவர் ஒரு காரியத்தை சொல்லி அவர் அதை என்ன பண்ண மாட்டாரு, மாத்திக்க மாட்டார். ஏன்னா அது லைஃப் கேரக்டரா இருக்கு, குணாதிசயமா இருக்கு. ஆமென். அவர் அன்பு நம்ம மேல மாறுறது இல்லை. நம்முடைய நிலைப்பாடுகள் மாறினாலும் அவர் அன்பு மாறுகிறது இல்லை. இதுதான் ஆண்டவருடைய இதுதான் ஆண்டவர். ஆமென். அப்புறம் அவர் நீதி என்றைக்கும் மாறுகிறது இல்லை. பாருங்க, நம்ம இந்த உலக நீதிகளை எப்படி அணுகுகிறோமோ அந்த நீதியிலிருந்து அவர் செயல்படுகிற தேவன் இல்லை. அவருடைய நீதி கரைத்தரையற்றதாய் இருக்கிறது, குறைபாடற்றதாய் இருக்கிறது, மாறாததாய் இருக்கிறது. இது எல்லாமே எப்படிப்பட்டதாய் இருக்கிறது அப்படின்னா அவர்தான் இதுக்கெல்லாம் என்ன சொல்றதுங்க, ஒரே உதாரணம். அப்ப அநீதி நிறைந்த உலகத்தை அவருடைய நீதியிலிருந்து ஒழுங்க பேலன்ஸ கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். அப்ப இதுக்கு நான் ஒரு உதவி செய்யணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? அப்ப அவர் மாறாதவராய், அன்பு, அதாவது எல்லாம் அறிந்தவராய், அன்பு நிறைந்தவராய், நீதி உள்ள தேவனாக, சர்வ ஞானம் படைத்த தேவனாக இருக்கிறார். எல்லாவற்றையும் அவருடைய ஆளுகைக்கு கீழ் இயக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். எப்படி இயக்குகிறாரா? போய் மைக்ரோ மேனேஜ் பண்ணல, போய் இது நடக்குதா பார்க்கலாம், அது நடக்குதா இல்ல. அவர் வார்த்தைக்கு எல்லாம் கட்டுப்படுகிறது, மனிதர்களை தவிர. ஆமென்.
அவர் வார்த்தைக்கு எல்லாம் கட்டுப்படுது. ஆண்டவர் சொல்றாருன்னா அவர் வார்த்தையில என்னைக்கு படைக்கும் போது அவர் எந்த நோக்கத்துக்காக ஒரு காரியத்தை படைச்சாரோ அந்த வார்த்தைக்கு எல்லாம் கட்டுப்பட்டு இருக்கிறது, மனிதர்களை தவிர. ஏன்? மனிதருக்கு சிந்திக்கும் திறன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. சிந்திச்சு மற்றவைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறதோ, சொன்னதை கேட்டு ஏங்குகிறதோ அப்படி நீங்க இல்லாம சிந்திச்சு உணர்வு பூர்வமா இவைகளை விட அதிகமா எனக்கு உண்மை உள்ளவர்களா இருப்பீர்கள் என்றுதான் சிந்திக்கும் திறனை கொடுத்தார். இத மனுஷன் என்ன பண்றான்? எல்லா குறைபாடுகளையும் எப்படி செஞ்சுட்டு, குறைபாடுகளில் ஈடுபட்டுட்டு குறுக்கு வழியில ஆண்டவரை நம்ம எப்படி திருப்திப்படுத்தலாம், பிரியப்படுத்தலாம்னு நினைக்கிறான். அதனாலதான் அதல பாதாளத்துக்கு தன்னையே தான் விடுவித்துக் கொள்ளாத அளவிற்கு விழுந்து போனா. இயேசு கிறிஸ்து வர வேண்டிய தேவை வந்துச்சு. அவருடைய அவருடைய தியாகத்தினாலே நாம் மீட்கப்பட்டோம். ஆமென். மறுபடியும் சிந்திக்கும் திறன் தோல்வியில் முடிஞ்சிருச்சு. அதனால இயேசு கிறிஸ்துவின் கிருபையை கொடுத்திருக்கிறார். தியாகத்தினாலே, கிருபையினாலே நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். இப்ப விசுவாசத்தினால அவரை பின்பற்றி அவர் விரும்புகிறத செய்து வாழறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இதுதான் நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. God is a God of second chance. ஆமென். இன்னொரு வாய்ப்பு தன்னுடைய குமாரன் மூலமாக அவரோடு உறவு கொள்றதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதுதான் உண்மையான விடுதலை. யாருக்கும் நான் அடங்க மாட்டேன், அது இல்ல உண்மையான விடுதலை. உம்முடைய ஆளுகைக்கு என்னை பூரணமா ஒப்பு கொடுத்து நீங்க சொல்றத நான் ஆண்டவரை செய்து வாழறேன். இதுதான் உண்மையான விடுதலை. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. இது உங்க பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படணும்னா நீங்க இந்த வாலிபர் ஆராதனைக்கு அனுப்புங்க. இந்த பிள்ளை எழுதுனா அந்த மாதிரி சொல்லு நினைச்சீங்களா? நீங்க எழுதி கூட வைக்கல. அத்தனை முறை 10 முறை சொல்ற ஒரு வார்த்தையும் 10 முறை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது. ஏன் அப்படின்னா சின்ன வயசுல 5ல வளையாதது 50ல வளையாது. ஹல்லேலூயா. எதுக்கு இந்த பழமொழியை சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்களே ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிச்சிக்கங்க. இப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். பாருங்க, முதல்ல தேவனுடைய வசனம் மாறாததுன்னு சொல்லி கொடுத்தோம். நேற்று ஆண்டவர் மாறாதவர். ஆண்டவர் நான் யாருங்கிற மாறாத அவருடைய தன்மைகளை இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு, வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். இதை அவங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வைங்களேன், எல்லா சூழ்நிலையிலும் வெற்றி உள்ள வாழ்க்கைய அவர்கள் வாழ்வார்கள். கவனிங்க, வெற்றிக்கு நேரா நம்ம பிரயாணம் பண்ணிக்கிட்டு இல்ல, வெற்றிக்குள்ள இருந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். We are not fighting for victory, we are fighting from victory, living from victory. வெற்றிக்குள்ள இருந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெற்றிக்காக வாழல. ஏற்கனவே இயேசு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கைய ஜெயமுள்ள வாழ்க்கையா மாற்றி விட்டிருக்காரு. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. உடைய வேதத்தை எபேசியருக்கு இந்த எபேசியர் நிருபம் நான் ஏற்கனவே சொன்னேன். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிருபமாய் இருக்கிறது. ஏன்னா பவுல் இந்த எபேசியர் நிருபத்தை எழுதும் பொழுது நல்ல சுதந்திரமா அவர் விடுதலையா அவர் நினைச்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அப்படி எழுதல. எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், பிலிமோன், இந்த 4 நிருபங்களையும் அவர் சிறையில் இருந்து எழுதுகிறார். ரொம்ப முக்கியமான நிருபங்களாய் இது இருக்கிறது. பாஸ்டரல் எபிஸ்டல்னு சொல்லுவாங்க, போதக நிருபங்கள்னு சொல்லுவாங்க. இத எங்க இருந்து எழுதுறாருன்னா அவர் சிறையில் இருக்கும் பொழுதுல இருந்து எழுதுறாரு. ஹல்லேலூயா. அவர் அந்த எபேசு பட்டணத்தினுடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை தெரியுங்களா? பயங்கரமான விக்கிரக ஆராதனை,
பயங்கரமான பில்லி சூனியங்கள், பயங்கரமான என்ன சொல்றதுங்க, மாய மந்திரங்கள் நிறைந்ததான ஒரு பட்டணமா இருந்தது. பயங்கரமான தவறான பழக்க வழக்கங்கள் நிறைந்த ஒரு பட்டணமா இருந்தது. அரசாங்க அதிகாரிகளை அவங்க ஆராதனை செஞ்சதான ஒரு நிலைமையில பின்னணியில இருந்துதான், அதிகாரிகளை ராஜாக்களை கும்பிடுகிற ஒரு நிலைமையில இருந்துதான் இதை எபேசு பட்டணம் இயங்குகிறது. பவுல் ஏறக்குறைய அவருடைய மூணாவது மிஷனரி பிரயாணத்துல 3 வருஷம் அதே எபேசு பட்டணத்துல தங்கிட்டாருன்னு சொல்றாங்க. எபேசு பட்டணத்துல தங்கி இப்ப அவர் ரோம சிறையில் இருக்கும் பொழுது அவர் இந்த நிருபத்தை எழுதுறாரு. அந்த பட்டணத்துல தங்கி பயங்கரமான அற்புதங்கள் அடையாளங்கள்னால ஆண்டவருடைய வார்த்தையை நிலைநாட்டி அவர் பிரசங்கித்ததான ஒரு சூழ்நிலையாய் அந்த சூழ்நிலை இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரை சரியா புரிஞ்சுக்கிட்டவங்க சூழ்நிலைக்காக, நல்ல சுற்றுச்சூழலுக்காக எல்லாம் நமக்கு சாதகமா இருக்கட்டும், அப்ப ஆண்டவருக்காக நான் செயல்படுறேன்ற நிலைமைக்கு காத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஆமென். இப்ப நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது என் சரீரம் எனக்கு ஒத்துழைக்கல. போன வாரம் வைரல் ஃபீவர், 2 நாள் பிசியோதெரப்பி எடுத்து ஒரு ஸ்லிப் டிஸ்க் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, நேற்று வரலாமா வேணாவா அப்படிங்கிற ஒரு நிலைமை, அவ்வளோ ஒரு முடியாம இருக்கிற தன்மை. ஆனாலும் இதெல்லாம் பெரிய தியாகமா? கிடையாது. இதெல்லாம் பெரிய தியாகம் கிடையாது. இயேசு கிறிஸ்து செஞ்சாரு பாருங்க, அதுதான் தியாகம். ஆமென். இதெல்லாம் ஒரு பெரிய காரணமா? ஐயோ எங்க பாஸ்டர், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எது பெரிய விஷயம்? இயேசு செஞ்ச விஷயத்த நற்செய்தியாய் சொல்றது இல்ல, நற்செய்தியா வாழ்றதுதான் பெரிய விஷயம். ஆமென். பவுல் சொல்றாரு, என்ன வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? என்ன வந்தாலும், தூதனானாலும் சரி, எதுனாலும் சரி, கிறிஸ்துவினுடைய அன்பை அப்ப தூதனுக்கு கூட, பரலோக வாசிகளுக்கு கூட ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை யாரும் பவுல் என்ன பண்ணல, கொடுக்கல. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தத்துக்கு அல்லது நம்முடைய வாழ்க்கையின் கேள்விகளுக்கு பதில எங்க தேடக்கூடாது? குறைவுள்ள பூமியில தேடக்கூடாது. நிறைவான தேவனிடத்துல ஏற்கனவே அவர் வச்சிட்டார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல வேகமா போன வாரம் முதல் பகுதியை ஆரம்பிச்சேன், அதை முடிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. 5 காரியங்கள் சொன்னேன். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு அடையாளம் என்ன அப்படிங்கிற நிறைய குழப்பத்துல தான் நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பாருங்க, ஆண்டவர் யாருன்னு கேட்டா நம்ம இந்த உலகத்துக்கான குறைவுள்ள பதில சொல்றோம் பாருங்க, ரிலேஷன்ஷிப்புக்கான பதில சொல்றோம். ஆனா அவர் யாருங்கிறது இந்த உலகத்துக்கான ஒரு காரியம் கிடையாது, அதுக்கு அப்பாற்பட்டது. அதுக்குதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. போன வாரம் பிரசங்கத்துல ஒரு வார்த்தை சொன்ன, ஆண்டவர் நம்மள மேலான வாழ்க்கையை வாழ்றதுக்கு வருந்தி அடைக்கிற தேவனாக, இன்வைட் பண்ற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவர்கள் உலகத்திற்கும் நமக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது என்கிற புரிதலோட வாழ்கிறவர்களாய் இருக்கிறோம். வாழை பசங்க கிட்ட நேற்று பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன், பரலோகத்தை, அதாவது ஆண்டவரை அறியாத மக்கள் நம்மளை பார்க்கும் பொழுது நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கணும். இயேசு கிறிஸ்து உலகத்தில் உள்ள அவர் வாழ்ந்த நாட்களை எல்லா பண்டிகைகள்லையும் அவர் பங்கெடுத்துட்டு இருப்பார். எல்லா சடங்கு அதெல்லாம் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஆனா இவர் அந்த இடத்துல இருந்தாலும் இயேசுவை யாரும் அதோடு அடையாளப்படுத்தல. இயேசுவ பரலோகத்தோடு அடையாளப்படுத்தினாங்க, பரிசுத்தத்தோடு அடையாளப்படுத்தினாங்க, மகிமை நிறைந்த தேவனோடு அடையாளப்படுத்தினாங்க. ஏன்? அவருடைய வாழ்க்கை முறை அப்படி இருந்தது. ஹல்லேலூயா. சொல்லுங்க. நம்ம நண்பர்கள், சொந்தக்காரவங்க, ஆண்டவர் அறியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளை பார்க்கும்பொழுது அவங்க எப்படி பார்க்குறாங்க? எப்படி பார்க்குறாங்க? பார்க்கும் பொழுது
பரவாயில்லவா, அந்த ஃப்ரீடம் நம்ம கொடுத்துருக்குமா அவங்களுக்கு, பரவாயில்லவா இதெல்லாம் பண்ணிக்க, இந்த பூசிக்க, 4-5 வச்சுட்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சர்ச்சில் நீ அவங்க சொல்லி கொடுக்குற மாதிரி இரு. நம்ம எல்லாம் இருக்கும் பொழுது நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி தான் இருக்கணும். உங்களுடைய அடையாளம் எதுல இருக்கு? கிறிஸ்தவர்கள் என்கிற நமக்கு அடையாளம் எங்க இருக்கு? ஆண்டவர் அறியாதவங்களுக்கு ஒரு பவுண்டரி உங்களுக்கு அவங்களுக்கும் இருக்கிறது தெரியுதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால் நீங்க மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறீங்க. உலக மனிதர்களுடைய செயல்பாடுகள் நம்மிடத்துல நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது என்கிறதான பவுண்டரி அவங்களுக்கு தெரியுதா? நீங்க மீட்கப்பட்டிருக்கிறீங்க, விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீங்க. கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற என்ன சொல்றதுங்க, இமேஜ், சாயலா இருக்கிறீங்கன்னு உலக மனிதர்களுக்கு தெரியுதா? ஆமென். இது தெரியலனா இன்னும் என் ரட்சிப்பு பூரணப்படலைன்னு அர்த்தம். ஆமென். இன்னும் என் அடையாளத்தை, என் சாயலை உலகத்துல தேடிக்கிட்டு இருக்கிறேன், கிறிஸ்து கொடுத்தத நான் ரிசீவ் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஆமென். கிறிஸ்தவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், வித்தியாசமானவர்கள். ஆமென். உலகத்திற்கும் நமக்கும் என்ன இல்ல? தொடர்பு இல்ல. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இல்ல. உலக மனிதர்களுடைய நாவல் வருகிறதான பேச்சு நம்ம நாவல வரக்கூடாது. உலக மனிதர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற யதார்த்தமான பழக்க வழக்கங்கள் நம்மிடத்துல இருக்கக்கூடாது. இது காம்ப்ரமைஸ் பண்ணி கிறிஸ்தவர்கள் நம்ம விருப்பத்திற்கு கிறிஸ்துவை இழுக்க நினைக்கிற ஒரு வாழ்க்கை, இது முடிவுல அழிவுக்கு நேராக நம்மளை கொண்டு போகும். அந்த நிலைமையில கொண்டு போகிறதுக்காக ஆண்டவர் நம்மள ரட்சிக்கல. ஹல்லேலூயா. அதற்கு நேராக கொண்டு போறதுக்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கல. சரி, இன்னைக்கு நம்முடைய அடையாளம் என்னங்கிறத, கிறிஸ்துவுக்குள்ள நம்மள ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காருங்கிறத நாம் கொஞ்ச நேரம் பார்க்கலாம். வாசிங்க 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். போன வாரம் சொன்னதை தான் கொஞ்சம் ரிப்பீட் பண்ண போறேன். வாசிங்க 4ஆம் வசனம். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே, கவனிங்க, உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல, நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும், நாம் அன்பில் பரிசுத்த, பாருங்க, அன்பு யாரோட குணாதிசயம்? யாரோட குணாதிசயம்? பரலோக தேவனுடைய குணாதிசயம், உங்க ஆண்டவருடைய குணாதிசயம். அது உங்கள வெளிப்படணும். அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக. பரிசுத்தம் யாரோட குணாதிசயம்? உங்க ஆண்டவருடைய குணாதிசயம். அந்த குணாதிசயம் உங்கள வெளிப்படணும். அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக, குற்றம் இல்லாதவர்களுமாக. பைபிள்ல தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் மனிதராய் இருந்தாலும் குற்றமற்றவராய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. குற்றம் இல்லாத தன்மை யாருடைய தன்மை? ஆண்டவருடைய தன்மை. அந்த குணாதிசயத்தை நம்ம வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும், குற்றமில்லாதவர்களாய். வாசிங்க. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே, உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவர்களுக்குள்ளும் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமையை புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படிக்கு முன் குறித்திருக்கிறார். என்ன சொல்லுது? முதல்ல நான் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். போன வாரம் சொன்னேன், யார் தெரிந்து கொள்ளப்படுகிறவர்களா இருப்பாங்க? தெரிந்து கொள்ளப்படுகிறவங்களா யார் இருப்பாங்க? முக்கியமானவங்கள தான் தெரிந்து கொள்ளப்படுறவங்களா இருப்பாங்க. ஆண்டவர் நம்மள இந்த உலகத்துல அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்திருக்கிறார்னா எதுக்கு அழைத்திருக்கிறாரு? அவருடைய பார்வையில் நாம் முக்கியமானவர்களாய் இருக்கிறோம். பாருங்க, ரட்சிப்பு பாவத்திற்கு பிறகு வந்ததான நிவாரணம் கிடையாது. ஆமென். ரட்சிப்பு பாவத்திற்கு, ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சுட்டாங்க, அதற்கு பிறகு வந்ததான
நிவாரணம் கிடையாது. உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள் நம்மை முன்குறித்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தெரிந்து கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறாரு. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை போல நம்ம வாழ்க்கை இருக்கணும். chosen people போல நம்ம வாழணும். ஆமென். எப்படியோ ஏனோதான இந்த உலகம் நடத்துற அந்த போக்க போல நம்ம என்ன பண்ணக்கூடாது, வாழக்கூடாது. ஆண்டவர் நம்மளை ஒரு நோக்கத்துக்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த நோக்கத்துக்காக அவர் எந்த நோக்கத்திற்காக தெரிந்தெடுத்தாரோ அதை போல நம்ம என்ன பண்ணணும், வாழணும். ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவர்களுடைய அடையாளம். நம்முடைய அடையாளம் எங்க இருக்கு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. அதான் இந்த வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள்ளே பரிசுத்தத்தினாலும் அன்பினாலும் என்ன பண்றாரு, தெரிந்தெடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் அவருக்கு புத்திரர்களாகும்படிக்கு முன்குறித்திருக்கிறார். அப்ப நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டும் இல்ல, முன்குறித்தவர்களாய் இருக்கிறோம். அடாப்டட் பை காட். ஆண்டவர் பாருங்க, நான் சொன்ன போன வாரம் அடாப்ஷன் எப்படி நடக்கும், எப்படி மீட்டெடுக்கிறாரு, எப்படி நம்மள அவருடைய குடும்பத்துல சேர்த்துக்கிட்டாரு. ரோம அரசாங்கத்துல நீங்க பார்க்கும் பொழுது அந்த ராஜ்யத்துல ஒருத்தவங்க அடாப்ட் பண்ணிக்கணும், குடும்பத்திற்கு தத்தெடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல அடிமைகளை தத்தெடுத்துப்பாங்க. ரொம்ப பிடிச்ச ஆட்களா இருந்தா, ரொம்ப உண்மையான விசுவாசிகளா இருந்தா குடும்பத்துல அவங்களை என்ன பண்ணுவாங்களா, தத்தெடுத்துப்பாங்க. எப்படி தத்தெடுப்பாங்கன்னா, அவங்களுடைய எல்லா கடனையும் செலுத்திட்டு அவங்க கிட்ட கேட்க மாட்டாங்க. குடும்பம் தத்தெடுக்குது பாருங்க, அந்த குடும்பம் அவங்களுடைய எல்லா கடனையும் செலுத்திட்டு அவங்களுக்கு ஏதாவது குற்ற பின்னணி இருந்தா அந்த குற்றத்திற்கான நிவாரணத்தையும் கூட அந்த குடும்பம் செலுத்திட்டு, அவங்க அந்த குடும்பம் வசதியான குடும்பமா இருந்தா பிள்ளைகளுக்கு சொத்துல எவ்வளவு உரிமை இருக்கோ அதே மாதிரி இந்த தத்தெடுக்கிற அடிமைக்கும் முழு உரிமை சொத்துல கொடுத்து குடும்பத்துல ஒருத்தவங்கள தத்தெடுத்துப்பாங்க. அந்த மாதிரி இயேசுவாகிய தேவன் நிமித்தமாய் பரலோக தேவனுடைய எல்லா ஆசீர்வாதத்திற்கும் நாம் பிள்ளைகள் ஆனதுனால அந்த என்ன சொல்றதுங்க, சகல ஆசீர்வாதமும் நமக்குரியதாய் ஆண்டவர் மாத்திட்டார். இதான் நமக்கு அடையாளம். அதனாலதான் சொன்னேன், we are not living for victory, we are living from victory. வெற்றிக்காக நம்ம வாழ, வெற்றியில் இருந்துதான் இந்த உலகத்தை நாம் என்ன சொல்றதுங்க ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். யாருடைய வெற்றி? பரலோக தேவன் மனுஷ ரூபம் எடுத்து வந்து பாவத்தையும் பிசாசையும் உலகத்தையும் மாமிசத்தையும் ஜெயிச்சு அந்த வெற்றியை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறதுனால நமக்கு அந்த விடுதலை கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. இது யதார்த்தமா வரல. 7வது வசனம் சொல்லுது, ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால நமக்கு கிடைத்ததான வெகுமதி. அதே 7வது வசனம் சொல்லுது, நாம் அடிமைத்தனத்துல இல்ல, மன்னிக்கப்பட்டவர்களாய் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு கிடைத்ததான அடையாளம். 13வது வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை முத்திரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம மேல நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படிங்கறத ஆண்டவர் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறாருங்கிற முத்திரை, சீல் நம்ம மேல இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். இவ்வளவு மேலான உயர்வான அழைப்பு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருந்தா அதை தூக்கி இது எனக்கு வானான்னு தூரம் வச்சுட்டு உலகத்தில் உள்ள கீழான ஆசாபாசங்களை தேடி நம்ம வாழ்வோம் அப்படின்னா இன்னும் நம்முடைய அடையாளத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு கழுகு இருந்துச்சாம், பயங்கர பசி அந்த கழுகுக்கு. ஒரு ஆடோ ஏதோ ஒண்ணு செத்து அங்க கீழே தண்ணியில மிதக்கிக்கிட்டு வர்றத கழுகு மேல இருந்து பாக்குது. பயங்கரமான பசி அந்த கழுகுக்கு.
யாரும் இந்த கழுகு கிட்ட இருந்து இந்த ஆடையோ அந்த மிதந்துட்டு வர அந்த மிருகத்தை பிடுங்கிக்க போறது இல்ல. பார்த்துருச்சு, சுத்தி யாரும் கிடையாது. இது என்ன பண்ணுதுன்னா, ரொம்ப தூரத்துல ஒரு அருவி, ஒரு மேல இருந்து அப்படி கீழே தண்ணி ஊத்துற மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குன்னு வைங்களேன். மேல இருந்து பாக்குறதுனால இது இங்க அப்படியே மிதந்துட்டு வர இந்த மிருகத்தை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்த அந்த மிருகத்து மேல உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிக்குது. வரப்போகிறதான ஆபத்தை பார்க்குது, சாப்பிடுது, வயிறு நிறைஞ்சிருது, நல்ல வயிறு நிறைஞ்சிருது. ஆனா இதை விட்டுட்டு போனா நமக்கு நாளைக்கு சாப்பாடு கிடைக்காதுன்னு இன்னும் சாப்பிடலான்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. அது கால் நல்ல எலும்புல எல்லாம் போய் அப்படி நல்லா பதிஞ்சு வயிறும் நிறைஞ்சு என்ன ஆகுதுன்னா, அந்த அழிவு, அந்த கீழே அந்த அருவி அப்படியே கீழே போய் விடுறதுக்கு அந்த நேரத்தில் அது என்ன சொல்லுது, நம்ம தான் கழுகாச்சு, நமக்குதான் பெரிய ரெக்க இருக்கு, பறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி வயிறு முட்டை சாப்பிடுது. எந்த அளவுக்கு அது சாப்பிட்டுச்சு அப்படின்னா, அதனுடைய சரீரத்தை அதனால என்ன பண்ண முடியல, தூக்க முடியல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கழுகுனா பறக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட பறவை. குறைவானதுக்கு செட்டில் ஆகிறதுக்காக இல்ல. பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, அன்றன்றைக்கான ஆகாரத்தை எங்களுக்கு தாரோம் இருக்கா. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றாரா? பேராசை இந்த கழுக அந்த மரித்து போன சடலத்தோட கூட கூட்டிட்டு போயிட்டு பாதாளத்துக்கு தள்ளிருச்சு. எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றேன் அப்படின்னா, நம்முடைய அடையாளம் மரித்து போனதோடு திருப்தி அடையிறதுக்காக இல்லை, உயிர்த்தெழுந்த இயேசுவோடு வெற்றி உள்ள வாழ்க்கைய ஒவ்வொரு நாளும் பூமியில் வாழ்கிறதற்காக இருக்கிறது. அல்லேலூயா. மரித்து போன பாதாளத்துக்கு கொண்டு போகிற காரியத்திற்கு அந்த காரியத்தில் திருப்தி அடைகிறதுக்காக ஆண்டவர் நம்மள தெரிந்து கொள்ளல. பாருங்க, வயிறு நிறைய வரைக்கும் சாப்பிடுற வரைக்கும் பரவாயில்ல, நாளைக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க, சேர்த்து வைக்கிறது கூட அப்படிதான். ஐயோ நாளைக்கு சேர்த்து வைக்கணும், என் பிள்ளைங்க என்ன ஆயிருமோ, சமாதானம் இருக்கிறது இல்ல. சம்பாதிக்கிறதெல்லாம் சேர்த்து வைக்கிறது நான் தப்புன்னு சொல்ல, சேர்த்து வச்சு இன்னைக்கு சந்தோஷமா வாழறதுக்கு முடியறது இல்ல. நம்மள போயிட்டு ஒரு இக்கட்டான நிலைமையில என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி விஷயத்துல நம்மளை ஈடுபடுத்திட்டாதான் ஏதாவது ஒரு சேவிங்ஸ் இருக்கும் அப்படின்னு பாருங்க. அப்படியே போய் அந்த எலும்பெல்லாம் போய் அதனுடைய கால் அப்படி பதிஞ்சு, அதுவும் தன்னை விடுவித்துக் கொள்ளாம, உலகமும் தன்னை விடுவிக்கிறதுக்கு மனசு இல்லாம, ரெண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற அடையாளத்தில் விடுதலை இருக்கிறது. ஆண்டவர் கொடுக்கிற அடையாளத்துல மன்னிப்பு இருக்கு. ஆண்டவர் கொடுக்கிற அடையாளத்துல புத்திர சுவிகாரம் இருக்கு. ஆண்டவர் கொடுக்கிற அடையாளத்துல என்ன இருக்கு, தெரிந்து கொள்ளுதல் இருக்கு. ஆண்டவர் கொடுக்கிற அடையாளத்துல என்ன இருக்கு, முன்குறித்தல் இருக்கு. அவர் நம் மீது வைத்திருக்கிற நோக்கம் பெரியது. ஆமென். தேங்கி விடுகிற நிலைமைக்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கல, உயரே பறந்து வெற்றி சிறக்கிறதற்காக ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப அடையாளம் கிறிஸ்துவுக்குள்ளதான் நமக்கு பூரணப்படுகிறது, நம்முடைய கிரியையினாலே செயல்பாடுகள்னால இல்ல. இரண்டாவது ஒரு காரியம், எபேசியர் 2:1-10 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, எப்படி ஆண்டவர் என்ன சொல்றார், நாம் எப்படி ஆவியிலே மரித்து போனவர்களாய் இருந்தோம், கிறிஸ்து எப்படி நம்மள மீட்டெடுத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார், கிறிஸ்துவுடனே கூட எப்படி நம்மள
ஜீவனோட தேவன் எழுப்பினார் என்கிறத நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டிருக்கிறதோ, சபைக்கு வர்றதோ, அல்லது ஆண்டவரை தேடுறதோ நம்முடைய பலத்தினால இல்ல, இது தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா. எபேசியர் 2:8 அதுதான் சொல்லுது, விசுவாசத்தினாலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை எப்படி அப்ரோச் பண்றாங்க, அணுகுகிறாங்க அப்படின்னா தங்களுடைய கிரியையை வைத்து தேவனை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? என்ன சொல்றாரு தெரியுமா? நீ என் புள்ள. ஆமென். அதுக்கு நீ நிரூபிக்கணும்னு அவசியம் எதுவும் இல்ல. ஏற்கனவே நான் உன்னை என் குடும்பத்தை இணைச்சிட்டு இருக்கேன், நீ நிரூபிக்கணும்னு எதுவும் அவசியம் இல்ல. விடுதலையா வாழு. ஆமென். Freedom is not the license of distracted living. விடுதலை உலகத்தில் தாறுமாறாய் வாழ்வதற்காக கொடுக்கப்படல. விடுதலை இயேசுவை போல வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பைபிள் சொல்லுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு இடத்தில் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அவர் கொடுத்திருக்கிற அதிகாரம் தேவ தூதர்கள், அதாவது கூட இருந்த சீஷர்களுக்கு தெரிந்துச்சு. என்ன சொல்றாங்க? கெட்சமனைக்கு முன்னாடி, ஆண்டவரே பரலோகத்தில் இருக்கிற பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்க, தூதர்கள் அவர் அனுப்பி எல்லாரையும் என்ன பண்ணிருக்கோம், எல்லாரையும் கொண்டு போட்டிருக்கோம்ன்ற அளவுக்கு சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, பிதாவினுடைய சித்தத்தை செய்யறதுதான் எனக்கு பாக்கியம். அல்லேலூயா. உலகத்தை ஆண்டவர் நம்மளை எதுக்கு அழைத்திருக்கிறாருன்னு சொன்னா அவரை காண்பித்து வாழறதுக்காக. அல்லேலூயா. எதற்காக அழைத்திருக்கிறாரு? நம்மளை காட்டி வாழ்றதுக்கு இல்ல, நம்ம மூலமா அவரை காண்பித்து வாழறதுக்காக. அல்லேலூயா. அப்ப கிரியையினால் வர சந்தோஷத்தை விட கிருபையினால் நாம் பெற்றிருக்கிற காரியங்களை நன்றியோடு ஆண்டவரோடு உறவாடுறதுல வர சந்தோஷம் பெருசு. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு, உங்களுக்கு பிறந்த நாள், நீங்க பர்த்டே பார்ட்டிய ரெடி பண்றீங்கன்னு வைங்களேன், விலை உயர்ந்த ஒரு கிஃப்ட் ஒருத்தவங்க உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு வைங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு பர்த்டே என்ன பண்ணுவீங்க? அத சந்தோஷமா வாங்கிக்குவீங்க. உங்களுக்கு விலை உயர்ந்த கிஃப்ட கொடுக்கும்போது சந்தோஷமா வாங்கிக்கிட்டு நீங்க கிஃப்ட் கொடுக்குறவங்களுக்கு ஒரு ஐயா என்கிட்ட இல்லை, நீங்க கிஃப்ட் கொடுத்தீங்க, எனக்கு சந்தோஷம் தான், நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன், ஆனா அதுக்கு எவ்வளோ காசு நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத ஒருத்தவங்க ஆசையா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்கும் பொழுது எவ்வளவு காசு கொடுக்கணும்னு நீங்க கேட்டீங்கன்னா கிஃப்ட் கொடுக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? நிறைய நேரம் நம்ம ரட்சிப்பை அப்படிதான் அணுகுறோம். ஆமென். நம்ம சால்வேஷனை அப்படிதான் அணுகுகிறோம். இது சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு மனமகிழ்ச்சியோடு அவருக்காக வாழுகிற ஒரு காரியம் தான் ரட்சிப்பு. அதான் பைபிள் சொல்லுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது இல்ல, இது ஆண்டவர் நமக்காக செஞ்சது, நம்ம ஆண்டவருக்காக செஞ்சது இல்ல. சோ இந்த ஒரு முக்கியமான காரியத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. எப்படி இதை செஞ்சாரு அப்படின்னா, ஆண்டவர் வேறுபாடுகளை நம்மளுக்கு கொடுக்காம ஆண்டவர் நமக்கு ஐக்கியத்தை கொடுத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். முழு உலகமும் இந்த தேவனுடைய ரட்சிப்பை சுதந்திரித்து வாழ்வதற்கு ஏதுவானதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. இத நாம் தெளிவாய் புரிந்து கொள்வதற்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, தன்னை
சபைக்கு தலையாய் அதாவது தலையாய் வைத்திருக்கிறார். அவர் சபைக்கு தலையாய் வைத்திருக்கிறார். நாம் சபையில அவயவங்களாய் இருக்கிறோம். அவயவங்கள்னா he is the head of the church, we are his body parts. ஆமென். அப்ப அவரிடத்திலிருந்து கேட்டு அவர் சொல்லுகிறத நான் எப்படி இந்த பிரெயின் கொடுக்கிற கமாண்ட் இந்த பாடி ஃபாலோ பண்ணுதோ அதே மாதிரி ஆண்டவர் சொல்றத கேட்டு நாம் இந்த உலகத்துல செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. முதல்ல நான் சொன்னேன், நம்முடைய அடையாளம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அவர் நம்மை ஏற்றுக்கொண்டதினாலே கிடைக்கிற ஒரு பாக்கியமா இருக்கிறது. உலகத்துல நமக்கு அடையாளம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு அடையாளம். ஹல்லேலூயா. இரண்டாவது, இந்த உலகத்துல நமக்கு அடையாளம் என்னது? இந்த உலகத்துல நாம் எப்படி வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ முடியும்? எப்படி வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ முடியும்? நம்முடைய பலத்தினால் அல்ல, ஆண்டவர் நமக்கு செய்ததான மாபெரும் தியாகத்தை நினைச்சு நன்றியோடு வாழுகிற அந்த வாழ்க்கையின் மூலம். ஆமென். மூன்றாவது, ஆண்டவரை நம்ம எப்படி அவரை சந்தோஷப்படுத்த முடியும் அப்படின்னா, எல்லாரையும் அவர் எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அதே போல எந்த பாகுபாடு இல்லாம, பாஷையா இருக்கலாம், பின்னணியா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், ஞானமா இருக்கலாம், அழகா இருக்கலாம், பணமா இருக்கலாம், எந்த பாகுபாடு இல்லாம நாங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்கிறதான ஒரு மனதின் நிமித்தம் நாம் அவருடைய குடும்பத்தில் இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நான்காவது ஒரு காரியம், ஆண்டவர் நம்மளை எப்படி அழைத்திருக்கிறார்னா, கிறிஸ்து சபைக்கு தலையா எப்படி இருக்கிறாரோ நாம் எப்படி அவயவங்களா இருக்கிறோமோ அதே போல நம்முடைய வாழ்க்கைக்கும் கிறிஸ்து தலையா இருக்கணும். அவர் சொல்றத இந்த உலகத்துல நாம் கேட்டு வாழணுங்கிற அந்த ஒழுங்குல தான் நம்மை அவர் அழைத்திருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம முடிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் நடவாதிருங்கள். வாசிங்க. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படி இதெல்லாம் சொல்றாரு. 22ஆம் வசனம் வாசிங்க. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே எப்படி ஆண்டவருக்கு அவர் கொடுத்திருக்கிற இந்த இன்விடேஷன், புதிய வாழ்க்கைய நம்ம எப்படி வாழ முடியும் அப்படின்னா, முந்தைய மோசம் போக்கும் பழைய சுபாவத்தை, இச்சையை விட்டுட்டு வாசிங்க தொடர்ந்து. கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு உங்கள் உள்ளத்துல புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். நான் எங்க ஆரம்பிச்சேன்னா அங்கே முடிக்கிறேன். புதிய மனுஷனை நம்ம எப்படி தரிச்சுக்கிறது? ஆண்டவருடைய குணாதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறதின் மூலம். எப்படி? நீதி, தேவனுடைய குணாதிசயம் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். பரிசுத்தம், தேவனுடைய குணாதிசயம், கேரக்டர், அது நமக்குள்ள இருக்கணும். உலக மனிதர்கள் போல குறைவுள்ள பழைய வாழ்க்கையில் நாம் கெட்டு போகாதபடிக்கு புதிய மனதுடையவர்களாய் புதிய வாழ்க்கைக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். இது எப்படி வாழணுங்கிறத வர வாரம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். எல்லாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி
அவரை உயர்த்தி சொல்ல முடியும். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. பாவமான சிந்தையிலிருந்து புதுப்பிக்கப்பட்ட பரிசுத்த சிந்தைக்கு நேராக எங்களை கொண்டு வந்து தகுதி இல்லாத எங்கள் ஆண்டவரே நித்தியமாய் ஆசீர்வாதத்திற்குள்ளே இருப்பதற்கான ஒரு வாழ்க்கைக்கு நேராக எங்களை சேர்த்திருக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் சொல்லி எல்லா வாய்களை திறந்து எனக்கிங்கு வேண்டாமே பதவியின் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தின் வானத்திற்கு நேரம் உயர்த்தி ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, நாங்க எப்படியோ கெட்டு போகணும் எங்களை நீங்க விட்டுறாம எங்களுடைய ஆண்டவரே பாவத்துல நாங்க மாண்டு மடிந்து விடாதபடிக்கு அடையாளமற்றவர்களா இந்த உலகத்தில் நாங்கள் அலைந்து திரியாதபடிக்கு எங்களை உம்முடைய மேலான மகத்துவமான பரிசுத்த நீதி உள்ள குடும்பத்துல பிள்ளைகளாய் சுதந்திரவாளிகளாய் அழைத்து ஆண்டவரே ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கிறிஸ்துவை வெளிப்படுத்தி இந்த அழிந்து போகிற மனிதர்களுக்கு ஆண்டவரே ஒரு சந்தோஷத்தின் நற்செய்தியை வெளிப்படுத்துகிறவர்களாய் எங்களை நீர் தெரிந்தெடுத்த தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்கள் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை எல்லாரும் கரத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் பேர் பெறாய் தனித்தனியாய் ஆண்டவரே நீர் அழைத்திருக்கிற தேவனாக, தெரிந்து கொண்டிருக்கிற தேவனாக, புத்திர சுவிகாரத்தை கொடுத்து உம்முடைய குடும்பத்தில் ஆண்டவரை இணைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கவலை கண்ணீர் பாரங்களை ஆண்டவரே உம்முடைய பாதபடியிலே இறக்கி வைக்கிறோம். எங்களுடைய எல்லா கஷ்டம் ஆண்டவரே, நாங்கள் கடந்து போகிறதான குறைபாடுகளை உம்முடைய ஆண்டவரே சிலுவையின் நிழல்ல எங்களை ஆண்டவரே நாங்கள் இணைத்துக் கொண்டு அவைகளை இறக்கி வச்சிடறோம். ஆண்டவரே சந்தோஷம், சமாதானம், நிறைவு, ஆசீர்வாதம்,
மகிமை, பாதுகாப்பு, தேவனுடைய ஆளுகை. ஆண்டவரே, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுகிறவர்களாய் எங்களை உலகத்தில் ஆண்டவரை பிரித்தெடுத்திருக்கிறீர். சந்தோஷமான உலகத்தில் நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் கிருபை செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம். எதிராய் வருகிற எல்லா ஆண்டவரே பிசாசின் சதிகளையும் ஆண்டவரே வியாதி விக்கினங்களையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கிறோம். நன்மைகளும் கிருபைகளும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கைகளில் தொடரட்டும். நீடித்த நாட்களாய் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பிரகாரங்களில் திருப்தியாய் வாழ்ந்து ஆசீர்வாதமாய் இருக்க நீர் கிருபை செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம். எங்களை எல்லாரையும் ஆண்டவரே இந்த ஆராதனையில ஆண்டவரே வந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அதன் நன்மைகளினாலே எங்களை திருப்தியாக்கும். துதிக நமக்கு நமக்கு ஒருவருக்கு எடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் அரவணைப்பும் ஆசீர்வாதமும் ஆளுகையும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்மோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோட ஒருவரை ஒருவர் வாழ்த்தி கடந்து வரும்படிக்காக கேட்டுக்கொள்கிறேன்.